பேர் நான்சி. நான் 10th ஃபெயில் ஆகிட்டேன். ஃபெயில் ஆனாலும் இன்னைக்கு நான் சந்தோஷமாக இருக்கேன்னா அதுக்கு காரணம் எங்கள் அப்பா தான். என்னை மேற்கொண்டு படிக்க சொன்னார். ஆனால் எனக்கு படிப்பு ஏறல. காலையில் எழுந்துப்பேன், சாப்பிடுவேன், நல்லா ஊரை சுற்றுவேன், மறுபடியும் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தூங்குவேன். இப்படி சந்தோஷமாக போயிட்டு இருந்தேன் என் வாழ்க்கையில். எங்கள் அப்பாவுக்கு ஒரு நாள் கை கால் விழுந்துடுச்சு. மேடம், எங்கள் அப்பாவுக்கு சரியாயிடுமா? அவர் திரும்ப எழுந்து நடப்பாரா? ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பெரிய டாக்டர்கிட்ட கொண்டு போகிறோம்மா, வந்து சொல்கிறேன். இது பக்கவாதம்மா, இது நம்மளால் குணப்படுத்த முடியாது, எல்லாம் ஆண்டவன் செய்யலாம். ரிப்போர்ட்டில் ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் இருக்குது சார். ஆமாம்மா, நான் தான் பார்த்துட்டேன். அவர் குணப்படுத்த நம்மளால் முடியாது, ஆண்டவனால் தான் முடியும். எங்கள் அப்பா ஆரோக்கியமாக தான் இருந்தார், நல்ல வேலை செய்வார். இப்போது திடீர்னு அப்பாவுக்கு இப்படி ஆனதுனால என் நிலைமை என்ன ஆகும்னு எனக்கே தெரியல. பண்டிகை நாளில் தான் எங்கள் அப்பாவுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரும், கை நிறைய சம்பாதிப்பார், நான் என்ன கேட்டாலும் வாங்கி தருவார். முன்னாடி தான் எங்கள் அப்பாவுக்கு திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. இதனால என் நிலைமை என்ன ஆக போகுதுன்னு ஏயா, மண்ணுக்கு நோகாமல் உனக்கு நோகாமல் மிதிக்கிற, நல்லா மிதியா. சரிண்ணா மிதிக்கிறேண்ணே. சம்பளம் மட்டும் கை நீட்டி வாங்குறீங்க. சரிண்ணா மிதிக்கிறேண்ணே. என்னடா வேலை செய்கிறீங்க? நல்லா வேலை செய்யுங்கடா. நல்லா மிதியில, நல்லா மிதி, நல்லா மிதியில. மண்ண சாணியாட்டு மிதிக்க பானை நல்லா வரும். ஏய், நல்லா பிடிடா, அலையுது வரங்க. நல்லா பிடிங்க, நல்லா வேலை பாருங்க. ஏய், நல்லா மண்ணை பரட்டுறா, நல்லா தட்டு, சப்பாத்தி மாதிரி அமித்து, நல்லா அமுத்துறா. ஆ, ஒழுங்கா வேலை பார்க்கணும். என்ன பதம் கரெக்டாக வரட்டோம்ல. பயப்படாதையா, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. உட்காருவீங்க. உள்ளவா. எங்கள் அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் வீட்டில் தான் நான் இப்போ வீட்டு வேலை செய்கிறேன். அவர் எப்படிப்பட்டவர்னா, ஏம்மா, என்ன இது? என்ன பெருக்கிற நீ? அங்கங்க குப்பைகளை விட்டு பெருக்கிற, ஒழுங்கா பெருக்க வேண்டியது தானே? இதில் எப்படி மாப் போடுவா? இல்லை சார், இங்கே தான். என்னம்மா நீ மாதம் போகிறதா கை நீட்டி காசு வாங்க தருதுல்ல, ஒழுங்கா வேலை செய்ய தெரியல. சார், வேலை வேணும்னு தொல்லை பண்ணுறீங்க. வேலை கொடுத்தா ஒழுங்கா வேலை செய்ய தெரியல. எடுமா கையில் எடு, நல்லா பெருக்கு, குப்பையை வாரு, மாப் போடு. சாரி சார். சாரி பூரி நீ.
அப்பா ம் ம் அப்பா ம் அப்பா பார்த்து அப்பா பார்த்து என்னம்மா உட்காருங்கப்பா. பா நான் வேலைக்கு போக மாட்டேன்ப்பா. ஏம்மா எப்ப பார்த்தாலும் அந்த ஆள் கத்திட்டே இருக்கான்ப்பா. எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் வேலைக்கே போக மாட்டேன்ப்பா. அதுக்கு தான் நல்லா படி நல்லா படி நல்லா படின்னு தலைப்பட அடிச்சுக்கிட்டம்மா. நீ படிப்பை பாதியில் விட்டுட்டு மீதியில் கஷ்டப்படுறம்மா. இந்த உலகத்தில் எது இருந்தாலும் பிடுங்கிடுவானுங்கம்மா. ஆனால் படிப்பை மட்டும் உங்ககிட்ட இருந்து யாராலும் பிடுங்க முடியாதும்மா. பணம் பதவி இருந்தா நேர்மை உண்மை நீதி இதெல்லாம் செத்து போயிடுமாப்பா. யாரும்மா சொன்னது நீதி செத்து போகும்னு? கர்மவீரர் காமராஜர் பிறந்த பூமிமா இது. கக்கனைய பிறந்த பூமிமா இது. மனுநீதி சோழன் வாழ்ந்த பூமிமா அது. இனிமே நீ வேலைக்கு போவேனாமா? நான் கையால ஆயிட்டமா. இனிமே நானே வேலைக்கு போறேம்மா. இல்லங்கப்பா, எங்கப்பா போறீங்கப்பா? ஏன்பா இப்படி பண்றீங்க? நானே வேலைக்கு உங்களை நல்லா பாத்துக்கறேன்ப்பா. நானே வேலைக்கு போறேம்மா. நீங்க எங்கேயும் போகாதீங்கப்பா. அப்பா ப்ளீஸ். அப்பா நீங்க எங்கப்பா போறீங்க? பிரதர், சோத்திரம் பிரதர். ஆண்டவரே, இவர் வியாதியில குணமாக்குங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே. ஆமென். சோத்திரம் பிரதர். ஆண்டவருக்கு சாட்சியாயிருங்க. ஆண்டவரே, பூரண சுகம் கொடுங்கள் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுங்க. சோத்ரையா